சென்ட்ரல் டீ ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சிஎம்சி பக்கத்தில் இருக்கு. ஸோ அது ஒரு டிபிக்கல் டீ ஷாப்பா இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வாய்தா. நான் உங்க சூர்யா. இன்னைக்கு சிஎம்சி ராணிப்பேட் கேம்பஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து சென்ட்ரல் டீ ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நான் ரொம்ப நாளா பின்னாடி பேனர் பாத்தீங்களா, இதுதான் 125க்கு சிக்கன் பிரியாணி. இது எனக்கு ரொம்ப நாளா கன்சர்னா இருந்தது. அங்க போய் வீடியோ எடுக்கணும், அதோட குவான்டிட்டி அண்ட் அந்த குவாலிட்டி வந்து அந்த 125க்கு வர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கான நாள் கிடைச்சிருச்சு. அங்கதான் இன்னைக்கு போறோம். ஸோ இங்க வீடியோ எடுக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெசிடேஷன் என்னவா இருந்ததுன்னா, அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஜோன். அங்க போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் நான் வீடியோ எடுக்கிறது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. நான் போயிட்டு அங்க அவங்களோட மேனேஜர் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு உள்ள போயிட்டு அந்த 125க்கு அந்த பிரியாணி வர்த்தா இல்லையா அப்படின்னு பாத்துடலாமா? God. எனக்கான சிக்கன் பிரியாணி வந்து கிடைச்சாச்சு. ஸோ இது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க அந்த ப்ராப்பரான டைனிங் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஹரிபரியா வந்தேன், எனக்கான மீலை நான் நல்ல குவாலிட்டியில சாப்பிட்டேன், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இந்த பவுல் ஃபுல்லா வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு அண்ட் ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னு ஆரம்பிப்போம். 125க்கு ஐ திங்க் வித் எக்கோட வருது. ஜஸ்ட் லெட் மீ நோ இது ஒரு வர்த்தான மீலா அப்படிங்கிறது. இந்த பவுலோட சைஸ் பாத்தீங்களா, இதுதான் இருக்கு. ஸோ அவங்களோட அந்த பச்சடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலைட்டான பச்சடி. பச்சை மிளகா, கீரைக்காய், வெங்காயம், பயங்கரமா தயிர், இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. எனிவே 125க்கு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நாட் தட் ஜூசி, கொஞ்சம் பிரியாணி ட்ரை அண்ட் டைட்டா இருக்கு. ஃபிளேவரா வாவ். அந்த தயிர் பச்சடி எலைட்டா இருக்கிறதே நமக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துரும்ல, அந்த மாதிரி இருக்கு. வா, எனக்கு பிரியாணி தனியா பிடிச்சிருக்கு. அது இந்த தயிர் பச்சடி கூட சேரும்போது ஆசம். சூப்பரா குக் ஆயிருக்கு. சிக்கன் உள்ள வரைக்கும் கரெக்டா குக் ஆயிருக்கு, ஓவர் குக்கெல்லாம் இல்ல. பிரிஞ்சாலோட ஒரு பை. நீங்க பிரிஞ்சால் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? யா, சொல்ல மறந்துட்டேனே. நிச்சயமா இந்த வீடியோ பாக்குற யாராவது இங்க ஏற்கனவே இந்த சென்ட்ரல் டீ ஷாப்ல கிடைக்கக்கூடிய இந்த 125 பிரியாணியை ஏற்கனவே ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கறத. எனக்கு இது உண்மையா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காவும் ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஆஹா, அந்த கத்திரிக்காய் வந்து புளிக்கல, அழகா அது அது ஒரு மாதிரி டிவைனா இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வீடியோட இன்டென்ஷன் வந்து அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்றது அப்படிதான். அது இல்லாம இன்னைக்கு இங்க வந்து பார்த்த உடனே ஒரு டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதையும் நான் இப்ப சாப்பிடுறேன். வேற எதுவும் இல்ல, பழம்பொரி.
இது எனக்கு எனக்கு எங்க பார்த்தாலும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லி தோணும். நான் அது ஒரு 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன் இதை. இஃப்தார் வீடியோ லாஸ்ட் டைம் நீங்க சேவரி சீ ஃபுட்ஸ்ல அங்க இஃப்தார் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அங்க நான் பழம்புரி ட்ரை பண்ணிருப்பேன். ஆஹா, வாவ். நீங்க பிரியாணி சாப்பிட்டு பழம்புரி சாப்பிடுங்க. தட் ஃபீல்ஸ் டிஃபரண்ட் ஃபார் யூ. வா. ஓகே, நான் அந்த பிரியாணியை முடிச்சிட்டு வரேன். ஸோ எஸ், ஃபைனலி வந்து அவங்களுடைய சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன் 125க்கு. என்னன்னா, நான் என்னோட மைண்ட்ல இருந்து நான் போனது ஆக்சுவலி தென்றல் டீ ஷாப்புங்கிறது வேலூர்ல ரொம்ப பாப்புலர். அவங்க நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் சிஎம்சி பக்கத்துல இருக்கு. ஸோ அது ஒரு டிபிக்கல் டீ ஷாப்பா இருக்கும். அதுல இவங்க பிரியாணி பண்றாங்கன்னு நான் நினைச்சேன். பட் உள்ள போனா அது கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட். அது அவங்க நிறைய டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மீல்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு வெரைட்டி ரைசஸ் கிடைக்குது, டிஃபன்ஸ் கிடைக்குது, ரொட்டி நான் வரைக்கும் கிடைக்குது. அது இல்லாம ஃப்ரைட் ரைசஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கு. டீ ஸ்நாக்ஸ் வேணுமா அது இருக்கு. நான் சாப்பிட்டு இருந்தேன்ல பழம்புரி, இது எல்லாமே இருக்கு. லாஸ்ட்லி நான் சாப்பிட்ட பிரியாணி எப்படி இருந்தது? 125க்கு நிச்சயமா அது வர்த். நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இது என்ன ஹாஃப் பிளேட்டா இல்ல கால் பிளேட்டான்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் இது. அதனால வந்து உங்களுக்கு ஹாஃப் பிளேட் கால் பிளேட்ன்ற குவான்டிட்டி இருக்காது. 125க்கு வந்து பாத்தீங்கன்னா 400 கிராம் பிரியாணி, எக்கு, சிக்கன் இது எல்லாமே சேர்த்து 400 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு அது நிச்சயமா வர்த். அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. நல்ல பிரியாணி அது உண்மையாவே. அடுத்தது வந்து அவங்களுடைய பழம்புரி. அந்த பழம்புரி உண்மையாவே அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு, நம்ம பிரியாணின்றது ஒரு நல்ல ஸ்பைஸ், பழம்புரி வந்து ஒரு புளிப்பு ஸ்வீட்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு டிஷ். அது எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆச்சு. அது எத்தனை பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒட்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. நான் பார்த்த ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க பில்லிங் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் பில் பண்றாங்க. நீங்க பில் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால ஃபுட் வந்து டெலிவரி எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு ஒரு 3-4 பேர் ஒன்னா வந்துட்டாங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் டோக்கன். அதுதான் எனக்கு ஒரு கன்சர்னா இருந்தது. மற்றபடி அவங்களுடைய ஃபுட் அண்ட் அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதம் கிட்டத்தட்ட அது ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்டாவே அது வந்து பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வாட் ஐ ஹாவ் நவ். அதனால நீங்க ஒருவேளை இங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ ஹவ் இட் இஸ் ஃபார் யூ. இந்த இடத்த ஆக்சுவலி இந்த தென்றல் டீ ஷாப்பை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த கடையை லொகேட் பண்றது ஏதாவது கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துடுறேன். நீங்க அதை வச்சு ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. சோ இங்க வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.